ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 உடைய பொது தமிழுடைய 100 கொஷினுடைய புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்காக இருக்கட்டும், அவுட் சோர்ஸாக இருக்கட்டும், எங்கெங்கேருந்து வந்தது அப்படின்றத நம்ம பேஜ் நம்பரோட நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், இந்த அவுட் சோர்ஸ் புக்ஸ்லாம் நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த 100 கொஷின்ஸும் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்றதை பார்த்து முடிச்சிட்டாவே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதை நம்ம எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு அந்த 100 கொஷின்ஸையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா 8th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 164 இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பழவின் பால் இது அக்ரிணையோடது, அவை அல்ல அப்படின்றது கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க, மாடுகள் சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது அக்ரிணையில் வந்ததுன்னா உங்களுக்கு இப்போ மரம்னா மரம் வளர்ந்தது அப்படின்றது வரணும், மரங்கள் அப்படின்றது பன்மையில் உங்களுக்கு வந்துச்சுன்னா வளர்ந்தன அப்படின்றது வரணும். ஸோ இங்கே மாடுகள் மேய்ந்தனன் வந்திருக்கணும், பறவைகள் பறந்தனன் வந்திருக்கணும், மரம் வளர்ந்ததுன்னு வந்திருக்கணும், செடி கொடிகளில் காற்றில் அசைந்தன அப்படின்றத உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். இது டேரெக்டாக கொடுக்கலனாலும் அது எப்படி வரும்ன்றது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருமையாக இருந்ததுன்னா ஊந்தது அப்படின்றது கொடுத்துருக்காங்க, குரங்குகள் அப்படின்னா அச்சம் கொண்டன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம கொஷின் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆடுவு வந்தால் மகடுவு வந்தான், மகடு வந்தால் சாத்தி வந்தான் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆடுவுன்றது ஆண்களை குறிக்கும், மகடுவுன்றது பெண்களை குறிக்கும், சாத்தின்றது ஒரு பெண்பால் தான். அப்போ அங்கே வந்தால்ன்றது வந்திருக்கணும், இங்கே வந்தான்னு வந்திருக்கணும். இது நம்மளுக்கு மகடுன்ற உங்களுக்கு பெண்ணுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளுக்கு 10th ஓல்டு புக்கில் உங்களுக்கு பல்துறை வேலைவாய்ப்புகள் அப்படின்ற லெசனில் பேஜ் நம்பர் 232 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், வினைய ஆடவர்க்குரியர் முன்னீர் வழக்கம் மகடுவு அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் மனைவி குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு மகடுவுன்றது பெண்களை தான் குறிக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், அடி கொடுத்துட்டு அதோடைய தாவர வகைகள் கொடுத்துருக்காங்க. இது டைரக்ட் கொஷினாக நம்மளுக்கு 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 5ல் இது அப்படியே உங்களுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், தட்டு, களி, களை, அடி, புளி, வேம்பு, இதுதான் நம்மளுக்கு அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஷின் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், யானையினுடைய ஒளிமரபை கண்டறிக அப்படின்றது கேட்டிருக்காங்க. இங்கே யானைன்றது பிளிரும், அது நம்மளுக்கு தெரியும். இது எங்கே இருக்குதுன்னா 7th ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 56ல் இருக்குது. இங்கே பாருங்கள், யானை பிளிரும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் டேரக்ட் கொஷினாக இருக்குது, நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மானின் தொகை மரபை கண்டறிக அப்படின்றது கொடுத்துருக்காங்களே. இது எங்கே இருக்குதுன்னா பயன்முறை தமிழ் அப்படின்ற ஒரு புக்லேருந்து எடுத்திருக்காங்க. மதார் மைதின்றவர் எழுதியிருக்காரு. இதுலேருந்து ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒளிமரபுகளை நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இங்கே பாருங்கள், இந்த கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாட்டு மந்தை மான் கணம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஷின் யாதும் ஊரை யாவரும் கேளீர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே கேளின்றது நம்ம நிறையா லெசன்ஸில் படிச்சிருப்போம், இதை ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு. கேளின்றது உறவினர்ன்ற மீனிங்கில் தான் வரும். ஸோ அதுக்கோட ஆப்போசிட் என்னது, பகைவர். ஸோ நம்ம இந்த கொஷின் நல்லா ரீட் பண்ணணும். இங்கே எதிர்ச்சொல்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேளின்றது பகைவர் அப்படின்றது நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. இது நம்மளுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் நம்மளுக்கு அப்படியே அது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், காண்றது பறவைன்றது கொடுத்துருக்காங்க, காண்றது துலாக்கோல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. துலாக்கோல்ன்றது தராசு அப்படின்றது நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம அதே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேன்றது கொள்கை அப்படின்றது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சிருந்தோம்னா இதுக்கான ஆன்சர் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா செற்றார். செற்றார்ன்றது நம்மளுக்கு மீனிங் பகைவர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது எங்கே இருக்குன்னா 12th கம்பராமாயணத்தில் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 55ல் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா 12th இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செற்றார் பகைவர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு குறளில் ஒன்னார் அப்படின்றது நம்மளுக்கு என்ன மீனிங்கிறதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
இங்கே பாருங்கள், தொழுதகையுள்ளும் படையிடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து அப்படின்றதுல வந்து ஒன்னார்ன்றது வந்து பகைவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து செற்றார் பகைவர்னு தெரிஞ்சிருச்சு, ஒன்னார் பகைவர்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து உற்றார்ன்றது உறவினர்ன்றது தெரியும். ஸோ அப்போ பொருந்தா சொல்கிறது 2 இது நம்மளுக்கு பகைவர்னு தெரிஞ்சிச்சுனாவே அப்போ உற்றார் உறவினர் தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சு போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அகரவரிசை. இது அகரவரிசை வந்து நம்மளுக்கு தெரியும். இதோடைய கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து 6th ஓல்டு புக்கில் 3rd டேர்மில் வந்து பேஜ் நம்பர் 11 வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆ வரிசையை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்து வரிசையில் இக்கு இங்கு இச்சு இஞ்சு அதை வச்சு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து இந்த கொஷின் வந்து இதில் என்ன கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கொஷின் வந்து எப்படி அவங்க கேட்டிருக்காங்கன்னா, வேர்க்குரு என்னும் சொல்லினுடைய பிழை திருத்தம் அல்லது எழுத்து வழக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வேர்க்குரு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேர்க்குரு இது வந்து பிழையாக கொடுத்துருக்காங்க. அதோடைய திருத்தமானது வந்து கரெக்டான வேர்டு என்னன்னா நம்மளுக்கு வந்து வேர்க்குரு, இந்த இதுதான் நம்மளுக்கு வந்து ஆப்ஷனில் வரணும். ஆனால் நான் வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க கொஷினே வந்து இது தப்பாக கேட்டிருக்காங்க. இது வந்து பேச்சு வழக்குன்னு கேட்காம எழுத்து வழக்கு அல்லது திருத்தம்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து பி ஆப்ஷன் வரணும். இங்கே அவங்க வந்து ஆல்ரெடியே பேச்சு வழக்கில் தான் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு மறுபடியும் பேச்சு வழக்கு அப்படின்றது கேட்டிருக்காண்டி இவங்க வேர்க்குருன்றது இது வந்து ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து எது வந்து கரெக்ட் ஆன்சர்னால் வந்து வேர்க்குரு இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது வந்து எங்கே இருக்குதுன்னா நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, தமிழ் டிஜிட்டல் லைப்ரரின்னு 2 இருக்குது. அதில் ஃபுல்லுமே வந்து கவர்மெண்ட்டோடது வந்து நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. என்னென்ன இதெல்லாம் அகராதிகள் இது மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதில் நல்ல தமிழில் எழுத வேண்டுமான்ற ஒரு புக் இருக்குது. அதில் தான் பேஜ் நம்பர் 140 வந்து இது வந்து இருக்குது. இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேர்க்குரு அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேர்க்குருன்றது வந்து பிழை, திருத்தம் வந்து வேர்க்குரு அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்ன அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா அதே தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் நவீன தமிழ் அகராதின்னு ஒரு புக் இருக்குது. அதுலேருந்து தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. புட்டம் அப்படின்றது வந்து காகத்திற்குரிய மற்றொரு பெயர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறதுல புட்டம் அதில் வந்து காக்கை அப்படின்றது இருக்கா. ஸோ வந்து இதில் தான் நம்மளுக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஷின் வந்து இது மாதிரி வந்து ஒலி வேறுபாடுகள் உள்ளது, லகர வேறுபாடு அது உள்ளது எல்லாமே இந்த நவீன தமிழ் அகராதின்ற ஒரு புக்கில் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அன்புக்குரியவருடைய துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்பர் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னா புன்கணீர் அப்படின்றதான். இது வந்து எங்கே இருக்குன்னா 6th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் குறளில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதில் வந்து எத்தனை சுழியின் வந்து 2க்கும் வந்து போட்டிருக்காங்கன்றதை வந்து நம்ம பார்த்துட்டு கரெக்டாக எழுதணும். ஏன்னா அதே மாதிரி வந்து மாற்றி நம்மளுக்கு கொடுப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வந்து போட்டுடணும். ஸோ வந்து திருக்குறள் படிச்சிருந்தோம்னா இந்த கொஷின் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், வெற்றி வீரம் வலி ஆகிய பொருளை தரும் சொல் அப்படின்றது கேட்டிருக்காங்க. விரல்றது வந்து வெற்றின்னு நிறையா லெசன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. விரல்றது வலிமை அப்படின்றது வந்து நம்மளுக்கு எதில் கொடுத்துருக்காங்கன்னா 12th வந்து ஓல்டு புக்கில் வந்து 500 100ன்றதில் வந்து நம்மளுக்கு வந்து விரல்னா வலி அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் நான் வந்து நான் கொடுத்துருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேணன்மை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆக்சுவலாக பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா இளங்குமரனார் தமிழ் வளம் இருக்குல்ல அந்த புக்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்ம தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் நீங்கள் புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அதில் வந்து புணர்ச்சிகளை பற்றினது இருக்கும். அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து எங்கேன்னா தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமியில் லகர ஈற்று புணர்ச்சி அதில் டேரெக்டாக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே எக்ஸாம்பிள் வச்சு வேல் குட்டல் நன்மை வேநன்மை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், லகரத்தின் முன் வரும் நகரம், அதாவது வகர லகரம் வந்துச்சுன்னா எந்த நகரமாகனு மாற்றிருக்காங்க. இங்கே வர்ற லகரம் வந்துச்சுன்னா என்ன நகரமாக வந்து மாறும் அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அது கூட்டல் அன்று எனும் சொல்லை வந்து சேர்த்தெழுதுக. இதுவும் வந்து இளங்குமரனார் தமிழ் வளம்ன்ற புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அது கூட்டல் அன்று அதான்று அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிளோட. அது முன் வரும் அன்று ஆன்றாம் தூக்கின் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வரும்போது அது ஆவா வந்து சேஞ்ச் ஆகுன்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் வரும், அது கூட்டல் அன்று அதுவன்றுன்றதும் நம்மளுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வெவ்வும் அந்த இதுபடி பார்த்தோம்னா நம்மளுக்கு அதுவன்றும் ஆன்சர் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வர இதுகளுக்கு நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தான் கேட்பாங்க. ஸோ வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளுக்கு நம்ம எல்லா புணர்ச்சி விதிகளுமே புரிஞ்சு படிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இதில் உள்ள புணர்ச்சிகளையும் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், உள்கூட்டல் மனம் சேர்த்தெழுதுகன்றது கேட்டிருக்காங்க. இது வந்து உண்மனம் அப்படின்றது மாறும். இதுவும் வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் புணர்ச்சி விதிகளில் உள்ள கான்செப்ட் படி தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், முள்குட்டல் மலர் முன்மலர் அப்படின்றது மாறி இருக்குது. இது எப்படி வந்ததுன்றதுக்காண்டி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வருமொழி முதல்ல வல்லினம் வந்துச்சுன்னா, அதாவது மல்லினம்ன்றது வந்து என்னது, மெல்லினம் வந்தால் மெல்லினம்ன்றது வந்து மான்ற லெட்டர் வந்து உங்களுக்கு என்ன மெல்லின எழுத்து, அது வரும்போது இந்த பொதுலகரம் வந்து என்னவா மாறும்னா டன்னகரமாக திரியும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம புணர்ச்சி விதிகள் எல்லாமே கண்டிப்பாக படிச்சாகணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அனுராகம் ஏனம் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒளி வேறுபாடுகள் உள்ள கொஸ்டின் எல்லாமே இந்த நவீன தமிழகராதின்ற புக்கில் தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏனம்ன்றது வந்து இங்கே நம்மளுக்கு வந்து பாவம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏனம்ன்றது வந்து மானன்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அனுராகம்ன்றது ஆசைன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கில் தான் நம்மளுக்கு வந்து மயங்கொலியோட எழுத்துக்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த புக்ஸில் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், அப்பாவி. இது வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் இருந்தது, அப்பாவின்றது அற்பாவின்றது. அதே மாதிரி நல்ல தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் ஆல்ரெடி பார்த்தோம் பாருங்கள், நல்ல தமிழில் எழுத வேண்டுமா, அந்த புக்லேயும் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்பாவின்றது வந்து பிழை, திருத்தம் வந்து அற்பாவி அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எது யாது எனும் சொற்கள் வந்து சுட்டு சொற்களாகும், யா என்ற சுற்றெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஏது யாதுன்றது நம்மளுக்கு சுட்டு சொற்கள் கிடையாது, வினா சொற்கள் தான். இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 6th நியூ புக்கில் 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 65 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏ ஆ ஓ ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே கூற்றும் தவறு தான், காரணமும் தவறு தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 20 கொஷின் பார்த்தாச்சு. இதே மாதிரி ரிமைனிங் உள்ள கொஷினை 5 பார்ட்ஸாக வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறம் நான் அவுட் சோர்ஸாக எந்தெந்த புக்லேருந்து வந்து கேட்டிருக்காங்கன்ற புக் லிஸ்ட் வந்து உங்களுக்கு தரேன். அதே மாதிரி அந்த புக்கில் ஒவ்வொரு புக்லேருந்தும் எத்தனை கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அடுத்து நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு வந்து நம்மளை வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு மீது உள்ளதையும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.